ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 3 பெஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பயனுள்ள ஆப்ஸ் தான், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஆப்ஸ் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து பிடிச்சக்கூடிய ஆப்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்டில் அதோடைய அந்த ஆப்ஸோடைய நேமை வந்து சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் அந்த ஆப்ஸை பற்றி நான் வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுவேன். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாய்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாச்சஸ், அதாவது எட்ஜஸ் இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு ஹார்ட்டில் வந்து சர்க்கிளாக வந்து உங்களுக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருக்குல்ல ஆர்ஜிபி லைட்டர்ஸ், அது கூட வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேன் லாக் அப்படின்னு இருக்கு. இந்த லாக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக. இந்த லாக் ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வரேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆப்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு தேவையானது என்னென்னா, இந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணாமே ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்குல்ல, ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பாஸ்வேர்ட் டைம், அதாவது உங்களுக்கு வால்பேப்பர்லேயே வந்து உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன்லேயே வந்து டைம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்லேயே உங்களுக்கு வந்துட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் கூட அதை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த இடத்துல இந்த லாக் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஏ கிளிக் பண்ணிக்கிட்டு சி கிளிக் பண்ணிக்கிறேன். திருப்பி வந்து பிஏ கிளிக் பண்ணுறதுக்கு சிஏ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பாஸ்வேர்டு. திருப்பி வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல பிசி அப்படி கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாக் ஸ்க்ரீன் வந்து செட் ஆயிரும். இப்போ வந்து நான் லாக் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அண்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜிபி அந்த லைட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பேனலில் கூட நீங்கள் வந்து டக்குன்னு வந்து இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பேனலில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் தான், ரொம்ப லைட் வெயிட்டான ஆப்ஸ் தான். நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் வந்து நாச்சஸ், அதாவது எட்ஜஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 3ஆவதாக உள்ளதை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து வால்பேப்பர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஹோமுக்கு பக்கத்தில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்து இருக்கும். ஸோ டிஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு இது வச்சுருப்பாங்க. அதை நான் கிளிக் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ சும்மா நான் வந்து நேம் வந்து கேட்குறாங்க. ஸோ வீடியோ அப்படின்னு இருக்கலாம், இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு பேனலை வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ரொம்ப அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கலரை கூட நீங்கள் வந்து வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சர்க்கிளில் வந்து லைட் வந்து எந்த மாதிரி ஆர்ஜிபி லைட் வந்து போகணும் அப்படின்றத கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். லைட்டு லெஃப்ட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து டாட் மாதிரி வச்சுக்கலாம். அண்டு ஹார்ட் ஷேப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பூ ஷேப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பெல் ஷேப், இந்த மாதிரி நிறைய இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறது சின்ன சைஸில் வேணும், பெரிய சைஸில் வேணும், ஸ்பீடாக வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸை வந்து ரொம்பவே வந்து சிறுசுப்படுத்தி கூட இதில் வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது கீழே வந்து க்ரியேட் அப்படின்னு இருக்கலாம், இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த இடத்துல வந்துடும். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு இதில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த வரைக்கும் நம்ம செட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா. ஸோ நான் செட் பண்ணியிருக்கிறது இதுதான் வந்துருச்சு. இப்போ அடுத்தடுத்து ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கிறது வருது. ஸோ உங்கள் மொபைலில் வந்து கேமரா டிஸ்பிளே கூடயே வந்து அட்டாச் ஆகி அந்த இதில் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனை வச்சுக்கலாம். நான் வந்து இதை வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்டு 3ஆவதாக பார்க்கக்கூடிய ஆப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு டயத்தில் வந்து என்ன மாதிரி அதிக நேரம் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் லைட் வெயிட்டான அப்ளிகேஷன் தான். என்ன அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு ப்ளூ ஃபில்ட்ரு வந்து உங்களுக்கு ப்ளூ லைட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நார்மலாக என்ற மொபைலில் வந்து ப்ளூ ஃபில்ட்ரு வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும், ஓகேங்களா. ஸோ டார்க்கு, மீடியம், ஸோ ரொம்ப டார்க்கு இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஷெட்யூல் அப்படின்றதுலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் இந்த மாதிரி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டைம் ஒரு டேட்லாம் போட்டு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எனேபிள் ஆகிரும். ஸோ நீங்கள் போய்ட்டு எனேபிள் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.